அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குளவு பேரண்ட பகுதி ஓர் ஆனந்த அப்படின்றார். குளவு பேரண்ட பகுதி ஓர் ஆனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பொருள் திரளும் விலகுறாது அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அப்படின்றார். இந்த குளவு பேரண்டம்ன்றார். பெரிய அண்டம் மேலே இருக்கு. இந்த அண்டத்துல இருந்து தான் இந்த உயிர்கள்லாம் இங்கே வந்தது. இந்த அண்டத்தில் இருக்கிறது அத்தனையும் இந்த பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றார். அதான் குளவு பேரண்ட பகுதி ஓர் ஆனந்த, அங்கதான் ஆனந்தம் இருக்கு. கோடி கோடிகளும் ஆங்காங்கே அப்படின்னா அதுக்கு அளவே கிடையாதுன்றார். அண்டத்தை நம்ம இவ்வளோதான் ஒன்றும் எந்த சித்தர்களாலும் மகான்களாலும் முடியலன்னு தான் சொல்கிறாங்க. அது விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்றாங்க. அண்ட துரிசையும் அகில துரிசையும் அண்டர் அடக்கும் அற்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவார். பிண்ட துரிசியும் பேரு துரிசியும் அண்டர் அடக்கும் அற்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். அப்போ இந்த பிண்டத்தில் இருக்கிற துரிசை எங்கே யார் எடுக்கணும்? அங்கிருந்து அண்டத்தில் இருந்து அருளை பெற்றாதான் பிண்டத்தில் இருக்கிற துரிசை அடக்க முடியும், அதை துரிசை நீக்க முடியும். அதான் சொல்ற நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் இந்த உடம்பு அங்கிருந்து தான் வந்தது. அங்கிருந்து எல்லா ஆற்றலும் இருக்குது. பஞ்சபூதங்களும் கிரகங்களும் எல்லாருடைய ஆற்றலும் அண்டத்தில் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாரு. அது விலகாது. அகத்தும் புறத்தும் மேலிடத்தும், அகத்தில் இருக்கு, புறத்தில் இருக்கு, மேலிடத்துல இருக்கு, அதுக்கும் மேலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது விலகுறாது, மெய் அறிவானந்தம் விளங்கும். நீ அண்டத்தை உணர்ந்தால், அண்டத்தை பார்த்தால் மெய் அறிவானந்தம் விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மெய் அறிவானந்தம், இந்த உடம்பு தான் மெய். அங்கே மேலே இருக்கிற மெய் தான் நமக்கு இந்த அறிவு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆவதும் பரத்துள்ளே, எப்படி ஆவதும் பரத்துள்ளே அழிவதும் பரத்துள்ளே. நாம் பரத்துலேருந்து வந்துட்டோம். இந்த பிறவி என்ற பெருங்கடலை கடந்துட்டோம்னா இறைவனடி சேரலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த உடல் அழிந்து பரத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றார். ஆவதும் பரத்துள்ளே அழிவதும் பரத்துள்ளே எப்படி சொல்றாரு பாருங்க. போவதும் பரத்துள்ளே, நாம போவதும் பரத்துள்ளே, புகுவதும் பரத்துள்ளே. அந்த பரத்தில் தான் போய் நம்ம புகுந்துக்கு போறோம். மறுபடி நல்லா உள்வாங்கி பாருங்க. நாம் போவதும் பரத்துள்ளே, புகுவதும் பரத்துள்ளே, அங்கதான் போய் புகுந்து போறோம். தேவரும் பரத்துள்ளே, தேவரெல்லாம் இங்க இல்லை. கீழெல்லாம் நீங்க தேவரை தேடாதீங்க. அந்த தேவரும் உன்னுடைய ஜீவனாக உயிராக உன் உடலிலே இருக்கிறார். தேவர் எங்க இருக்கிறாரு? உன்னுடைய உடல்ல சிற்சபையில இருக்கிறார். அவ்வளவுதான். இதை உணர்ந்தா போதும். எந்த தேவரை நீ காடு மேடெல்லாம் சென்று தேட வேண்டியதில்லை. எங்கும் உள்ள ஈசனார் எம் உடம்பில் புகுந்த பின் பங்கு கூறு போடுவார் பாடு சென்ற உலகில். கூறு போட்டு போயிட்ட செத்து போனாள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஓ சாமி ஏ சாமின்னு அது பிரிச்சு பிரிச்சு அவன் தான் கூறு போட்டு போயிட்டான். ஒருத்தன் பாடு சென்றார், செத்து போனவர். பங்கு கூறு போட்டு போயிட்டாரு, உங்களை அலைய விட்டுட்டாரு. நீ மலைகளிலும் காடுகளிலும் கடந்து கஷ்டப்பட்டு உள்ள இருக்கிறவங்க தெரிஞ்சுக்காம வெளியில சுத்துறீங்க. இங்க என்ன சொல்றாரு? தேவரும் பரத்துள்ளே, திசைகளும் பரத்துள்ளே. இங்கதான் திசை இருக்க பூமியிலன்னு பார்க்காதீங்க. இந்த திசை எங்க இருந்ததுன்னா பரத்துல இருந்து தான் வந்தது. இதே திசை அங்க இருக்கிறது, அங்க இருக்கிற திசை தான் இங்க இருக்கிறது. அப்ப திசைகளும் பரத்துள்ளே, யாவரும் பரத்துள்ளே. முனிவர்ல இருந்து, ரிஷிகள்ல இருந்து, மகான்ல இருந்து
ஒன்றும் தெரியாத சாமானிய மனிதர்ல இருந்து, எறும்புல இருந்து, ஈயில இருந்து எல்லா ஜீவராசிகளும் பரத்துல இருந்து தான் வந்தது. மீண்டும் பரத்துக்கு தான் போகுது. பரத்தினில் பரமே, பரம்பெரும் பரமே, வனம்பெரும் பரமே, பராம்பரம் பரமே, சத்திய பதமே, சத்துவ பதமே, நித்திய பதமே, நிற்பத பதமே அப்படின்னு சொல்லுவார். அது பதம் பதம் நிறைய போகும். அப்போ இந்த திசைகள்லாம் பரத்தில் இருக்குது. யாவரும் பரத்துள்ள இருக்கிறாங்க. யானும் பரத்துள்ளே என்ன சொல்றாரு? நானும் அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்றார். யாரு சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு. நான் தான் எல்லா உயிரிலையும் இருக்கிறேன். உயிரெல்லாம் பொதுவில் விளம்பட நோக்குக, அது போதும் அப்படின்ற. சர்வமும் பரத்துள்ளே, இங்க பூமியில் அவ்வளோ கிடையாது, சர்வமும் பரத்துள்ளே. ஆனால் அங்கே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வச்சிருக்கிறோம் என்று ஞானத்தின் தெளிவை விளக்குகிறார். நம்முடைய சர்வமும் பரத்துள்ளதாக இருக்குது என்று ஞானத்தினுடைய தெளிவை விளக்குகிறார். எவ்வளோ விளக்கியிருக்காங்க, நாம் புரிஞ்சிக்க முடியல. ஒரு வித்து இல்லாமல் மரம், செடி, கொடி எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் வித்து அண்டத்தில் இருந்து தான் எல்லா வித்துகளும் வந்தது. அதே போல் ஒரு வீடு கட்டுறோன்னு சொன்னால் தச்சர் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. ஏன்னா மெயினாக வாசகால், நீ என்ன இரும்பில் செஞ்சு வச்சாலும் அதுக்கு பவர் கிடையாது. சொல்லலாம் நாங்கள் இரும்பிலே செஞ்சுருவோம் நாங்கள் அப்படின்னு, அதெல்லாம் மரத்தால் வைக்கணும். அந்த மரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது. வாசகாலாவது மரத்தில் வைக்கணும். தஞ்சாவூரில் அரண்மனை கட்டியிருக்காங்க வெறும் மரத்தாலே, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய வேலைக்காரெலாம் இப்போ இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க, தெரியல நமக்கு. பரந்த உலகம் இல்லை. நாம் சின்ன ஒரு கடுகு மாதிரி நாம் தெரிஞ்சுக்கிட்டது. அதனால் தஞ்சாவூர் அரண்மனை நான் பார்க்கும்போது இப்படிலாம் சிற்பம் அந்த காலத்தில். இப்போ மிஷின் வச்சுன்னு செதுக்குறாங்க. மிஷினே உருவத்தை செதுக்குது, மிஷினே பூ போடுது, மிஷினே நீ என்ன டிசைன் சொல்ல கம்ப்யூட்டரில் ஏற்றுறியோ அந்த டிசைன் அது போடுது மரத்தில். ஒரு மணி நேரத்தில் போட்டு அழகாக கொடுத்துருது. இவங்க கை பார்த்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ கை வேலையே கிடையாது. அந்த காலத்தில் கையாலே தான் எல்லா வேலையும் செய்யணும். மரத்தை அறுக்கணும், பலவை அறுக்கணும், எல்லாமே கையில் தான் இருக்கணும், மிஷினே கிடையாது. ஆனால் தஞ்சாவூர் அரண்மனையில் சூப்பராக செஞ்சுருக்காங்க. அங்கே மர சிற்ப வேலையை ஒரு பக்கம் செஞ்சுருக்காங்க, அருமையாக இருக்குது. அதுபோல் தச்சர் இல்லாமல் மாளிகை இல்லை. இப்போ இரும்பாலே ஒரு தேர் செஞ்சால் நல்லா இருக்குமா? ஒரு தேர் செய்யணும்னா தச்சர் வேணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, தாய் தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளை இல்லை. எல்லா சீவராஜிகளுக்கும் தாய் தந்தை உண்டு. இதை மறக்காமல் நீங்கள் உணர வேண்டும். என்ன, வள்ளுவர்ல இருந்து வசிஷ்டர்ல இருந்து தாய் தந்தை மூலமாக தான் வந்தார்கள். திருவள்ளுவர் 2040 ஆண்டுக்கு முன்னாடி வந்தார். அப்பவே அவர் தாய் தந்தை மூலமாக தானே வந்தார். வசிஷ்டர் அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களாம் தாய் தந்த வயதுல தான் இங்கே உருவெடுத்தாங்க. அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. வள்ளுவன் வாசுகி போல யாரும் இது வரைக்கும் வாழல. ஏன்னா எப்படியோ ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறை இல்லாத வாழ்ந்தவங்க வள்ளுவனும் வாசுகியும் தான். அதுபோல் கிடைக்கிறதுல ஏதோ ஒரு லட்சத்தில் ஒரு ஆள் கிடைச்சிருக்கும். ஆனால் வள்ளுவன் வாசுகியோடு வாழ்ந்து அவர் பாருங்க, இன்னைக்கு உலகம் அழிகிற வரைக்கும் அந்த திருக்குறள் தெய்வ புலவர்னு பேர் அவருக்கு. உலகமே போற்றுது. ஏன்? வாசியோடு இருந்தார், குடும்பம் நடத்தினார். வாசிக்கிட்ட மனசு எல்லளவும் மன சலிப்பில்லாமல் வாழ்ந்தவர். இல்லறத்தார், இல்லறத்தில் இருக்கிறே துறவரம் செய்தவர். மகாஞானி, தெய்வம், தெய்வ புலவர். தன்னுடைய உடலை புதைக்க வேண்டாம், காட்டிலே வீசுங்கள் என்று சொன்னவர். ஏனென்றால் இந்த உடலை மண்ணு சாப்பிட்றதை விட, ஒருபோதும் மண்ணு சாப்பிட்றதை விட
பல உயிரினங்கள் காட்டிலே சாப்பிடும், அது சாப்பிட்டு பசியாறினால் அதுவே எனக்கு புண்ணியம்னு சொன்னார். ஜீவகாரணம் எப்படி செய்கிறார் பாருங்க. வந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. ஒருத்தர் வந்தார், அம்மா தாயி ராபிச்ச தாயின்னாரு. ஏன் மகா தவத்தில் இருந்தவர், அவர் 100 ஆண்டு தவத்தில் இருந்து வரத்தை வாங்கிட்டு வந்தவர். யாரை உற்று பார்த்தாலும் எரிஞ்சு போவாங்க, அந்த மாதிரி வரத்தை வாங்கிட்டு வந்தவர். 100 வருஷம் பட்னியை கடந்து வெளியே வந்தவொடனே பசி தாங்கலை, வரத்தை வாங்கிட்டார். பசி யாரையும் விட்டு வைத்ததில்லை. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கணவனுக்கு பணிவிடை வேலை செஞ்சுன்னு இருக்காங்க, சாப்பாடு ஆகாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, போனாங்க. அவர் தான் வரம் வாங்கி வந்துட்டார். உத்து பார்த்தார், எரிக்கிறார். யார வாசகி. அவர் காட்டில் என்ன நடந்தது அந்த அம்மா வீட்டில் இருந்து சொல்கிறாங்க. அப்போ யார் தவசாலி? கொஞ்சம் உள்வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது. மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். காட்டில் அங்கே நடந்ததை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தரசி எப்படி அதை உணர முடியும்? அவங்களும் ஒரு தெய்வ புலவர் தானே. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ முறைக்கிறது எனக்கு தெரியும், நீ வரம் வாங்கிட்டு வந்தது எனக்கு தெரியும், நீ என்ன வரம் வாங்கிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் கொக்குன்னு நினைச்சா கொங்கன வர அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஒரு கொக்குன்னு நினைச்சா கொங்கன வர அப்படின்னாங்க. அவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டி போச்சு, பசியும் ஓடி போச்சு. என்னடா நம்ம வரம் வாங்க 100 ஆண்டு காலம் தவம் பண்ணோம், இந்த அம்மா வீட்டில் சமையல் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க, காட்டில் யாருக்குமே தெரியாது நடந்தது. காட்டில் ஒரு கழுகு நம்ம தலையில் மலம் கழிச்சிடுது, அதை உற்று பார்த்தோம், எரிந்து விட்டது. வரம் சரியான வரம்னு சொல்லி நான் பரிசீலனை பண்ணிக்கினேன். பசியாரன் வந்தால் இவங்க கடைசியில் காட்டில் நடந்ததை வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி சொல்கிறாங்கன்னா, இப்போ நாம் தவம் செய்தே வேஸ்டியான்ட்டார். அதுதான் பல சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் நீங்கள் இல்லறத்தில் இருந்தே துறவரம் வாருங்கள், அப்படி இல்லறத்தில் இல்லாமல் நீங்கள் துறவரம் வந்தால் நீ காட்டிலே மிதக்கலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், உடலை சூச்சமாக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உனக்கு அங்கே பதவி கிடையாது, மறுபடியும் நீ பிறந்து தான் வரணும். அதுக்கு ஒரு கதை இருக்குது, சொன்னால் அது நேரம். ஒருத்தர் அந்த மாதிரி வர வாங்கிட்டு போனார், ரிட்டர்ன் வந்துட்டார். அவர் ஒரு ரிஷி. ரிட்டர்ன் வந்து அப்புறம் காக்காயை பிறந்து அப்புறம் மீண்டும் போனார். அது சொன்னால் நம்ம நேரம் ஆகும். அதனால் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் உங்களுக்கு உதாரணம் வந்து அம்மா சொன்னாலே போதும். அப்படி நம்ம நாட்டில் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வாசிக்கு போல் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. சொன்னால் அப்படியே நடக்கும். அப்போ அவர் அதோடு அந்த சாதத்தை வாங்கி கூட சாப்பிடல. இந்தா கொங்கனவர் என்னாங்க, இல்லைம்மா சாட்டை மாதிரி ஆகி போச்சுன்னு கிளம்பிட்டார். அதோட காடு மலையெல்லாம் போய் நடந்து அவர் மனம் கெட்டு போய் திருப்பி இதில் சமாதி ஆனார். என்ன அப்போ கொங்கணவரை விட யார் பெரியவங்க? வதிஷ்டர், அவருடைய லீலைகள் நிறைய இருக்கு. அவருடைய மனைவி, அவங்க செய்த லீலைகள் இருக்கு, அற்புதங்கள். அப்போ இவங்கெல்லாம் ஏன் அதை உதாரணமாக சொல்கிறேன்னா, இவங்க வந்து கணவன் மனைவியோடு வாழ்ந்தவங்க தானே. ரிஷிகள் அனைவரும் கணவனோடு வாழ்ந்தவங்க தானே. ரிஷி பத்தினிங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி தேவர்கள்லாம் மனைவியோடு வாழ்ந்து தான் அவங்க வந்து உலகத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு இப்போ சிலர் தான் அது, சில சித்தர்கள் சில ஞானிகள் வந்து வேண்டாம், திருமணமே செய்து கொள்ளாதீர்கள். ஏன்னா எல்லா சித்தர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, தவத்தை விட நீ இல்லறத்துல இருந்து நல்ல பேரை வாங்கின்னு வெளியே வரப்போற அதை தான் பெரிய தவன்றாங்க. தவத்திலே சிறந்தது இல்லற தவம் தான். அந்த இல்லற தவத்தில் நீ பேர் வாங்கி நல்லவனா வெளியே வந்துட்டீன்னா இதுவே நீ பாஸ் ஆகிட்ட, இதுவே உனக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். அந்த இல்லத்தரசி இவரால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் உனக்கு சொர்க்கம்.
அந்த அம்மா வந்து வாசகி மாதிரி வாழ்த்தாம, அவன் கிடக்கிறான் படுபாவி, அவன் கிடக்கிறான் சண்டாளன், என்னை கல்யாணம் பண்ணி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், நான் வேற எங்கேயாவது போய் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு திட்டினான்னு சொன்னால், நீ எந்த தேவராகவும் ஆக முடியாது, மூவராகவும் ஆக முடியாது, நீரில் மிதக்க முடியாது. நெருப்பில் நடக்கலாம், நீரில் மிதக்கலாம், ஆகாயத்தில் பறக்கலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், சித்து வேலைகள் அனைத்தையும் செய்யலாம். ஆனால் தேவர் உலகத்தில் இடமில்லை என்றாங்க. ஏன்னா வள்ளுவர் அப்படி வாழ்ந்து காட்டிருக்காரு, வசிஷ்டர் வாழ்ந்துருக்காரு, குறிப்பாக 2 பேர் சொல்கிறேன், நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. இவங்க வந்து உலகத்துக்கு தெரிஞ்சவங்க. மெயின் வந்து வள்ளுவர், அடுத்தது வசிஷ்டர். இன்றைக்கும் கல்யாண பெண்கிட்ட கேட்பாங்க, கல்யாணம் பண்ணே அருந்ததியை கண்டையா? கண்டேன் அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு. கண்டேன்னு சொல்லிடுச்சுன்னா அது கண்ணு நல்லா தெரியும்னு அர்த்தம். இல்லை காணலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண் பார்வை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதை சோதனை பண்ணுறது தான் அருந்ததியை கண்டையான்னு கேட்குறது. காலைல 4 மணிக்கும் அந்த அருந்ததி என்ற நட்சத்திரம் வரும் அண்டத்தில். அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்வை நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஏன்னா அந்த காலத்தில் கீத்து போட்டு பந்தல் போட்டிருப்பாங்க, அந்த கீத்தை நீக்கி காட்டுவார் ஐயரு, பாருமா அப்படின்னு சொல்லி. அப்போ ராந்தல் வெளிச்சம், இந்த மாதிரி பெரிய பெரிய போக்ஸ் லைட்லாம் கிடையாது, ராந்தல் வெளிச்சத்து தான் கல்யாணம் நடக்கும். அப்போ அந்த வெளிச்சத்தை அப்படி தட்டி அப்படி நீக்கிட்டு அது பார்த்தோன்னா உயர வெளிச்சம் அழகாக தெரியும். கண்டேன்னு சொல்லும். எப்படின்னா அப்படி ஒரு ரிஷி பத்னி வாழ்ந்ததுனால தான் அவங்களுடைய இன்றைக்கும் அவங்களுடைய பேர் வந்து அண்டத்தில் இருக்குது, நட்சத்திரமாக இருக்கிறாங்க. பற்றற்று இரு அப்படின்னு சொல்லுவாங்க. பற்றற்று இருந்தால் தான் பற்றற்றான் பற்றனை பற்றலாம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. சிவவாய்க்கர் சொல்கிறாரு, மாணிக்கவாசர் சொல்கிறாரு, எல்லாமே சொல்கிறாங்க. இருந்தாலும் ஞானசம்பந்தர் கல்யாண கோலத்திலேயே அவர் மறைஞ்சாருன்னு சொல்கிறாங்க. ஞானசம்பந்தர் நல்ல ஒரு சித்தி விளையாடில் ஆடி இருக்கார். அது இளமையிலே சித்தி விளையாடினவர் ஞானசம்பந்தர். ஏன் அவர் திருமண கோலத்தோடு மறையவில்லையா? அதனால் நாம் பல ஞானிகளையும் பார்க்கணும், பார்த்து எந்த வழியில் யார் சொல்கிறதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதை யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துக்கணும். குளவு பேர் ரெண்ட பகுதி ஓர் ஆனந்த கோடி கோடிகளும் அப்படின்றார். கரெக்டாக சொல்கிறார். வள்ளலார் என்ன சொல்கிறாரு? அண்டத்தில் கோடி கோடி இருக்குதியா அப்படின்னு சொல்கிறார். அவர் திருமணம் ஆனவர், அவர் பற்றி ஒன்றும் தப்பு இல்லை, அவர் திருமணம் ஆனவர். அதனால் பற்றற்று இருந்திருந்தால், மனைவி பற்று இல்லாமல் இருந்ததால் திருவள்ளுவருக்கு யார் சமைச்சு கொடுக்குறது? அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டு அவங்களே சொர்க்கம் போயிடுவாங்களா? அப்புறம் இன்னும் அதாவது ஒரு உதாரணம் கொடுக்குறார் சிவவாக்கியர். வித்தில்லாமல் மரம் இல்லை. ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு வித்து வேணும், ஒரு செடி இருக்குன்னா அதுக்கு ஒரு வித்து வேணும், ஒரு மனுஷன் இருக்கான்னா அதுக்கு ஒரு வித்து வேணும். அதான் வள்ளலார் சொல்றாரு, வித்தினில் வித்தா வித்திட வித்தா அத்துற விளங்கும் அற்பரிஞ்சோதி. ஒவ்வொரு வித்திலையும் ஜோதி இருக்கு, ஆண்டவனுடைய அருள் அங்கே இருக்கு. அதனால தான் அந்த வித்து முளைக்குது. எந்த வித்தில் அந்த அருள் இல்லையோ அது முளைக்காது, பழுதாகிடும். ஒரு குழந்தை வந்து 4 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே அபர்ஷன் ஆகி போகுது. அப்போ அங்கோட ஆண்டவனுடைய அருள் இல்லை. ஒரு குழந்தை அது உருவாகி வெளியே உருவெடுத்து வர்றதுக்கு ஆண்டவனுடைய அருள் இருந்தால் தான் வெளியே வர முடியும். அப்படி இருக்கும்போது நாம் ஒரு தாய்வகத்தில் பிறந்து வந்துட்டோம். நாம் வந்து அதெல்லாம் நான் தாய்வகத்திலே பிறக்கல, நான் ஆகாயத்திலேருந்து வந்தேன், நான் ஆகாயத்திலே பறப்பேன், நெருப்பு மேலே நடப்பேன், நீர் மேலே நடப்பேன், கூடை விட்டு கூடு பாய்வேன், பறந்துக்கினே இருப்பேன் அப்படின்னா இன்னும் எல்லாம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இவங்க யார் சொல்கிறாங்க? சிவகாய்க்கரே சொல்கிறாரு, இது எல்லாமே செய்யலாம், அது ஒரு சிம்பிள். இது இங்கிருந்து நீ சாவி இங்கே தான் இருக்குன்றார். மேல்நிலை செல்லக்கூடிய சாவி இல்லற சாவி அப்படின்னு சொல்கிறார். இதை நான் சொல்வதை நல்லா உள்வாங்கி பாருங்கள். எனக்கு கிடைச்ச கருத்தை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இப்போ சனி தசை ஒரு ஆளுக்கு 3 முறை வருதுன்னு நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறாங்க.
உனக்கு இத்தனாவது முறை வந்துடுது, இப்போ 7 ஆண்டு வந்துடுது, இது மங்கு சனி, இது பொங்கு சனி, அப்புறம் மரண சனின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு 90 வயசுக்குள்ளே ஒரு சுற்று வந்துடும், 3 சுற்று வந்துடும் சொல்கிறாரு. 90 வயசுக்குள்ளே 3 சுற்று வந்துடும் அப்படின்னு. ஏன்னா 30 ஆண்டு ஒரு சுற்று, 90 வயசுக்குள்ளே 3 சுற்று வந்துடும். அது 3ஆவது சுற்று மரண சனின்னு சொல்கிறாங்க. இப்போ 112வது வருஷத்தில் ஒருத்தர் இருந்திருக்கிறார் வெளிநாட்டில். அவர் 3ஆவது சனி கிடையாது, 4ஆவது சனி வந்துட்டார். அப்போ அதுவும் பொய்யாகி போச்சே. கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. 3ஆவது சனி மரண சனின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நான் பேரை குறிப்பிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வருமானம் கம்மியாகிடும். 3ஆவது சனி உனக்கு மரண சனி, இப்போ நீ மங்கு சனியில் இருக்கிற, பொருள்லாம் போச்சு, நிலம் வேலையில் ஆடு இறந்தது, மாடு இறந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நகரட்டெலாம் போச்சு, வழக்காடுற, இதெல்லாம் இது மங்கு சனின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாடு வாங்குவேன், ஆடு வாங்குவேன், நிலம் வாங்குவேன், வீடு கட்டுவேன், பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க என்ன கணக்கு பண்ணிட்டாங்க, 90ஆவது வயசில் இவரால் எதுவும் முடியாது, வாயில் உட்காந்துருவார், அப்போ மரணம் வந்துடும். அதனால் அது மரண சனின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 112வது வயசில் இருக்கிறாரு, 120 வயசுலேயும் இறந்துருக்குறாங்க வெளிநாட்டில். சில நாட்டில் சொல்கிறாங்க, அந்த நாடு கொஞ்சம் ஞாபகம் இல்லை, அங்கே 100 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்களாம், 110 100க்கு மேலே தான் இருப்பாங்களாம். எந்த வயசுலேயும் அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்களாம். நாம் தான் இங்கே 60 வயசுலேயே வயசாகி போச்சு பெரியவரேன்றாங்க. இதாண்டா சாக்கடையும் உட்காந்துருப்பாரு. பெரியவரன்னு கூப்பிட்டு பார்த்து இதாண்டா சாக்க பெரியவரே இருக்குன்றாங்க, உட்காந்து போகிறாரு. வெளிநாட்டில் அப்படி கிடையாது, ஒன்றால் முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டே இருக்கணும், அடமாடினே இருக்கணும். அதுபோல் இந்த சனியை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சனியை பற்றி கவலைப்படாதீங்க, அது பொங்கு சனியும் கிடையாது, மங்கு சனியும் கிடையாது, அது நல்ல சனி தான், நன்மை செய்யக்கூடிய சனி தான். அந்த சனி திசையானது கருப்பு கலரு, அதாவது நீல கலர். இது அண்டத்திலேருந்து ஒரு கோள் மூலியமாக நமக்கு தாக்கம் கொடுக்குது. ஆகையினால அதுலேருந்து விலகணும்னு சொன்னால், நம்ம இல்லத்துலேயோ இல்லை நம்ம நிலத்துலேயோ ஒரு வன்னி மரத்தை நட்டு அது கீழே ஒரு கல், அதாவது என்ன கல், கருங்கல் நடணும். ஏன்னா கருங்கலை தட்டினால நெருப்பு வரும், நெருப்புன்ற போதும் அதில் இருக்குது. அந்த கருங்கல்ல வச்சு அதுக்கு வெள்ளிக்கிழமை என்ன ஒரு கிழமை வச்சா தான் நம்ம ஆளுங்க செய்வாங்க. எந்த கிழமைனாலும் ஏற்றலாம், தினமும் ஏற்ற முடியாது. அதனால் ஒரு வெள்ளிக்கிழமையாவது ஒரு நெய் விளக்கு போட்டு, அனைத்து கிரகங்களும் எனக்கு நன்மையை செய்வாயாக, அனைத்து சித்தர்களும் எனக்கு நன்மையை செய்வாயாக, அனைத்து கோள்களும் எனக்கு நன்மையை செய்வாயாக. ஏன்னா ஏகப்பட்ட கோள் இருக்குது மேலே, இங்கே 9 கோள் மட்டும் கிடையாது. இப்படி சொன்னாலே போதும். இந்த இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தெலாம் மறைச்சி வச்சுக்கிறாங்க. இதுதான் மந்திரமே. இதை சொல்லிட்டா சனி உங்ககிட்ட வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், உன்னுடைய இல்லத்தில் வன்னி மரம் இருக்குது. அந்த மரம் என்ன பண்ணால் ஆக்சிஜனை இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே கெட்ட காற்றை உள்ளே விடாது. அவங்க எப்போதுமே செழிப்பாக இருப்பாங்க. இது ஒரு மேலோர்கள் விஷயம் தெரிஞ்சவங்களாம் அவங்க தோட்டத்தில் வச்சுருக்காங்க, யாருக்கும் சொல்கிறது கிடையாது. கோவிலும் தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. ஏன் ஒரு கல்லை நட சொல்கிறாங்கன்னா, அது நெருப்பு உள்ள கல், கருங்கல். அதை ஏன் ஒரு பேர் வச்சாங்க, விநாயகர்னு பேர் வச்சுட்டாங்க. எப்படின்னு கேட்டால், வன்னி மரத்து விநாயகர், வன்னி மரத்து அடியில் இருக்கும் விநாயகரை வணங்கினால் உனக்கு காலம் முழுவதும் சனி தோஷம் நீங்கும், சனி உனக்கு நன்மையே செய்யுமா. போதுமா? சட்டத்தில் எவ்வளோ ஓட்டம் இருக்குது. வீட்டில் இருக்கிறது சில பொருள்லாம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, ஓய்ச்சிட்டு சம்பளம் இல்லாத வர ஆள்லாம் இருக்கான். அப்போ இங்கேயே நாமளே சட்டத்தில் பல ஓட்டம் இருக்குது. அந்த மாதிரி தேவர் காலத்துலேயும் இப்படி ஒரு உபாயம் இருக்குது. என்ன, அந்த வன்னி மரத்தடியில் நீங்கள் நெய் விளக்கேற்றி வணங்கினால் ஆயுள் முழுவதும் சனியினுடைய தொல்லை இல்லை. சனி மட்டும் இல்லை, செவ்வாயினுடைய தாக்கமும் இருக்காது, ராகுவனுடைய தாக்கமும் இருக்காது, கேதுனுடைய தாக்கம், கெட்ட கிரகனுடைய தாக்கம் இருக்காது. கெட்ட கிரகத்தை அது உள்ளே விடாது. ஒரு ஆண்டனம்
அது ஆண்டனான்னு சொன்னால் யாரும் வைக்க மாட்டாங்க. அங்கே ஒரு பிள்ளையார் வச்சா தான் அவங்க வந்து சாமின்னு போய் வணங்குவாங்க. அதுக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க பெரியவங்க சித்தர்கள். விநாயகர் என்றால் மேலான தலைவர், உலகத்துக்கே அவர் தான் தலைவர். அவருடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு கேட்டால், அவருக்கு 2 பசங்க இருக்குதான், சுபம் லாபம். விநாயகருடைய பிள்ளைகள் யாரு? சுபம் லாபம். லாபம்னு எழுதுறாங்கல்ல, அது 2 விநாயகருடைய பிள்ளைகளாம். சித்தி பித்தினே 2 மனைவி இருக்கான். விநாயகர் பெருமானுக்கே மனைவி இருக்கு, ஈஸ்வரனுக்கு மனைவி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் உலகத்துக்கு மேலான தலைவர் என்பதால் அவருக்கு முதலில் கொழுக்கட்டை வைத்து படைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விநாயகர் வந்து முதல்ல அப்போ அவங்க வதிஷ்டர் காலத்தில் தான் அவர் விநாயகர் தோன்றிருக்கார். ஏன்னா வதிஷ்டருடைய மனைவி அருந்ததி தான் வந்து கொழுக்கட்டை சுட்டு வச்சு படிச்சிருக்கிறாங்க. விநாயகருக்கு கொழுக்கட்டை படித்தவங்க அருந்ததி. அவங்க இன்றும் நாங்கள் அண்டத்தில் நட்சத்திரமாக இருக்கிறாங்க. விநாயகருடைய வாகனம்னா அவன் ஒரு அசுரன். அவன் பெயர் வந்து மூஷிகன். அதனால் மூஷிக வாகனன் அப்படின்றதால அவன் மூஷிகன். மூஷிக வாகனம்னா அவன் என்ன பண்ணிட்டான், நான் ஒரு எலியாக இருந்து உனக்கு வாகனமாக இருக்கிறேன்னு சொன்னானா. அப்படி அது என்ன, விநாயகருடைய வாகனம் எலின்னு சொல்லிக்கிறாங்களா, அது எலி யாருன்னு கேட்டால் ஒரு சூரன். அவன் மூஷிக வாகனன், அவன் பேர் மூஷிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்டவன் குறிப்பறிந்து அறிவால் மனைவி அப்படின்னு சொல்கிறார். இப்போ வள்ளுவருடைய குறிப்பு உள்ளே வராரு. அவர் இந்த நேரத்தில் தண்ணி சாப்பிடுவார், இந்த நேரத்தில் வந்து நீராகாரம் சாப்பிடுவார், இந்த நேரத்துக்கு ஆகாரம் சாப்பிடுவார், இந்த நேரத்துக்கு குளிப்பார், இந்த நேரத்துக்கு பல் துலகுவார், இந்த நேரத்துக்கு நெசவு தொழில் செய்வார், இந்த நேரத்துக்கு எழுதுவார். அந்த நேரம்லாம் அந்த அம்மா வந்து மைண்டில் ஏற்றி வச்சுருக்காங்க. எழுதுகிற நேரத்துக்கு அங்கே போய் தண்ணி வச்சுருப்பாங்க, பானகம் வச்சுருப்பாங்க, எழுதுகோல் கொண்டு போய் வச்சுருப்பாங்க, ஓலைச்சுவடி கொண்டு போய் வச்சுருவாங்க. இப்போ எழுத போகிறாரு அப்படின்னு. தரணியை போகிறாருன்னா அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க தரணியரை. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் என்ன சாப்பிடுவார் யாருக்கு தெரியும்? கொண்டவன் குறிப்பறிவால் பெண்டாட்டின்னு சொல்லுவாங்க பழைய தமிழில். அப்போ அந்த குறிப்பு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு, மற்றவங்களுக்கு தெரியாது. அவனை கல்யாணம் பண்ணி வேணாடா நீ நேரம் சாமியார போடான்னா உனக்கு குறிப்பறிஞ்சு கொடுக்குறவங்க யாரு? இப்போ வள்ளுவருக்கு குறிப்பறிஞ்சு இதெல்லாம் செஞ்சவங்க யாரு? வாசி அம்மா தானே. வள்ளுவருக்கு இணை அவங்களும் ஒரு தெய்வப்புலவர். அதுபோல் அதுதான் பல சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், களவும் கத்துமர. நீ ஒரே சித்தரை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்தாங்களோ அதுதான் கிடைக்கும். அனைத்து சித்திரம் பார்க்கும்போது அதுல எல்லாம் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். 10 பேரை அடிக்கினால் பண்டிதராக ஆகலாம் அப்படின்னு பழமொழி இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில் தங்க ரதம் ஏற்படுத்தி கொடுத்த தளம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுதான் இருக்கு, இருந்தாலும் சிலருக்கு தெரியாது. அதனால சொல்கிறேன். திரு ஆவினங்குடின்னு அதுக்கு பழைய பேர் புராண காலத்தில். இப்போது பழனி. அந்த தங்கராஜத்தை கூட சமயத்தில் நம்ம பார்த்தோம் 7வது மாதம். நாங்கள் எதுக்கோ போனோம், அப்படி போகும்போது தங்கராஜம் வந்தது பார்த்தோம். ஒரு மீடியமாக தான் இருக்குது. அந்த தங்கராஜத்தை தமிழ்நாட்டுக்கே தங்கராஜம் வந்தது பழனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வள்ளல் பெரிய ஒரு சித்த வைத்தியத்தில் மிக 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 அருமையானவர். அவர் என்ன சொல்கிறாரு, கருப்பு நாய் உருகி, கருப்பாக இருக்கும் இலை, தண்டு கருப்பாக இருக்கும். அந்த நாய் உருகி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது தேடணும். சிவப்பு நாய் உருகி இருக்குது, வெள்ளை நாய் உருகி இருக்குது, கருப்பு நாய் உருகி கிடைக்கிறது கஷ்டம்னா அதை கண்டுபிடிச்சி எடுக்கணும். அதான் எடுக்கிறது பெருசு இல்லை, அதை காப்பு கட்டி அதுக்கு ஒரு தீபார்த்தனை பண்ணணும். அதுவும் வந்து பௌர்ணமியிலேருந்து
மூன்றாம் பிறை வளர்பிறையிலிருந்து பௌர்ணமி இருக்குன்னு எடுக்கணும். அதே காலத்தில் என்ன சொல்கிறாங்க, சஷ்டி முதல் பௌர்ணமி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளர்பிறையில் சஷ்டி வருதுல்ல, அன்னைக்கு துவங்கணுமா, அதுலேருந்து பௌர்ணமி வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் மருந்து செஞ்சேன் என்னது முறையாக செஞ்சதுன்னா அது வேலை செய்யும். அதுக்கு சாப விமோசனம் நீக்கி அந்த பச்சளையை பக்குவப்படுத்தி கொடுத்தால் என்ன சொல்கிறாரு, 5 மாதம் கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கஷாயத்தை சாப்பிட்டால் 5 நாழிகையில் 10 மாத பூரண கர்ப்பம் அடைந்து பிரசவம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் என்ன ரொம்ப அதிசயமாக இருக்கும். அதெல்லாம் இதில் வள்ளலார் வழியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியுது, அங்கே இல்லாதவங்களுக்கு தான் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் இது நிறைய தெரியும். ஆனால் இப்பொழுது யாராவது அப்படி செய்து விடாதீர்கள். ஏன்னா புக்கில் இருக்கிறத நான் படித்து சொல்கிறேன், நான் எதையும் செஞ்சு பார்க்கல. கடைசியில் நீங்கள் ஏதாவது செஞ்சு பார்த்துட்டு அதை தவறி ஏதாவது செஞ்சுட்டா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பிடிச்சிக்காதீங்க. என்னை நான் அதை தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் நீங்கள் செய்ய வேண்டாம். அவர் சொல்லிட்டாரு, சொன்னது நடக்கும். அந்த முறை நம்ம செய்யணும். எடுக்கிற பச்சையிலேயே நான் சொல்கிற மாதிரி எடுக்கணும். நீ மாட்டில் போய் உருகின்னு செஞ்சால் அது வேலை செய்யாது. ஏதோ பக்க வழி வந்துருச்சுன்னு வச்சுக்க, சொல்கிறவங்க மாட்டிக்கோங்க. அதனால் தயவு கூர்ந்து யாரும் அதை இது செய்து பார்க்காதீர்கள். நாங்கள் எப்படி செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அதை கூட நீங்கள் செய்ய வேணாம். நாங்கள் அதே போல் அவர் சொன்ன மாதிரி பக்குவப்படுத்தி இப்போ 7 நாள் ஆகும் 10 நாள் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். 10 நாள்ன்றது மறுநாளே பிரசவம் ஆயிடுச்சு. என்ன ஒன்று இதில்னு கேட்டால் சுகப்பிரசவம் ஆகும். ஆனால் நாங்கள் அது எவ்வளோ பேர் விஷயம் தெரிஞ்சவங்களாம் பார்த்து அது செஞ்சு அது காப்பு கட்டி எடுத்துன்னு கொடுத்தோம். அது சேலத்தில் ஒரு 2-3 பேருக்கு ஆச்சு. ஆனால் நீங்கள் இதையும் செய்து விடாதீர்கள், தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். செய்துட்டு ஏதாவது ஏன்னா முறை தவறி செஞ்சால் அது இடர் உண்டாகும். தயவு கூர்ந்து நாங்கள் சொல்வதை செய்யக்கூடாது என்பதை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தூதுவளை முருங்கைப்பூ சம அளவு, இது செய்யலாம். தூதுவளை முருங்கைப்பூ சம அளவு உலர்த்தி சூரணம் செய்து வெறுக்கடி அளவு நாட்டு சர்க்கரையில் கலந்து காலை இரவு காய்ச்சிய பசும்பாலில் சாப்பிடவும் இது செய்யலாம். இது சாப்பிட்டுருக்குறோம். இது ஏன் சொல்றாருன்னு கேட்டால் உடல் போஷாப்பு உண்டாகும், உடல் உஷ்ணம், வெட்ட சூடு, மூலம், உள் மூலம், வெளி மூலம் எல்லாமே சூடு குறைஞ்ச எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லை, புத்தி தெளிவு பெறும் அப்படின்றார். புத்தி தெளிவு பெறும், ஞாபக சக்தி உண்டாகும். ஏன்னா தூதுவளை ஞாபக சக்தி உண்டாகும். முருங்கைப்பூ தாது உற்பத்தி உண்டாகும். ஆண் பெண் 20 சாப்பிடலாம். பெண்ணுக்கு சுரோனித சுரப்பி நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்ட தம்பதிகளுக்கு அறிவு உள்ள குழந்தைகள், மிக மிக சொன்னதை அப்படியே பிடிச்சிக்கக்கூடிய குழந்தைகள், பார்த்து படித்ததை அப்படியே பார்த்து பேசக்கூடிய குழந்தைகள், ஒரு ஞாபக சக்தி அவங்களுக்கு 100% நல்லா இருக்கும், மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்கு தான் இவங்க இந்த வைத்தியத்தில் நம்ம சொல்கிறாங்க இது சாப்பிடலாம். முருங்கைப்பூவும் தூதுவளை இது நிறைய சாப்பிட்ருக்குறோம், இல்லை ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் மூலிகைலாம் அது காப்பு கட்டி எடுக்கிறது, அதை யாரும் தயவு செஞ்சு செய்யக்கூடாது. அப்போ எதுக்கு எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் நாம் ஒரு திறமையான அறிவாளிகளை படைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் வாழ்கின்ற காலங்களில் நம்ம தெரியாத காலத்தில் நிறைய வந்துருச்சு, திரையும் வந்துருச்சு, நிறைய திரை மூப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்க. இருந்தாலும் இந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்டால் ஆயுள் நீளும். நரம் மறையிறதுக்கு கூட வழி இருக்காது, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி போகணும். இது இன்னும் கொஞ்சம் நம்ம முன்கட்டி ஒரு 20 வயசில்
முயற்சி பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு தடுத்துருக்கலாம். அதனால் இந்த மருந்தெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆன்மீக வழியில் வரவங்க மட்டும் இல்லை, இவங்க அனைவருக்கும் சொல்லுவாங்க. விவரம் தெரியாத அப்பாவி மக்கள்லாம் வந்து ஒரு நலமாக இருக்கணும், அறிவாளி குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. கோடான கோடி பேருக்கு இந்த நோய் இருக்குது. நரம்பு தளர்ச்சி சரியாகும், உடம்பு தாது புஷ்டி உண்டாகும், அணுக்கள் உண்டாகும், எல்லாமே இருக்குது. இது ரெண்டே பொருள் தான், ரொம்ப சிரமமே கிடையாது. காய வச்சு பொடியாக்கணும், பாலில் காய்ச்சி வடிகட்டிக்கணும், நாட்டு சக்கரை கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். சுத்தமான நாட்டு பசும்பாலாக தான் நல்லாயிருக்கும். இப்படி செய்யுங்கள். நான் சொல்வதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 2 வைத்தியத்தை தயவு செஞ்சு செய்யாதீர்கள். அது கேட்டுக்கலாம், அவ்வளோதான். அதில் இருக்கிறத தான் நாங்கள் படிக்கிறோம், செய்து பார்க்கல அது. அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் நீங்கள் வளமாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.